படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதைக்களம் பார்த்தீங்கன்னா 1940களில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துகிட்டு இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனோட நாசி படைகள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களை தன் வசப்படுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டனுக்கு போகிற கடலில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளாக இருக்கட்டும், மற்ற எரிபொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அடித்து துவம்சம் பண்ணி நாசம் பண்ணிட்டு அந்த கடலையே பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்கிரமிச்சிடுறாங்க. இவங்களை இப்படியே விட்டா வேலைக்காகாது, இவங்களை ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டராக இருந்த வின்சென்ட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அன்அஃபிஷியலான டீமை ரெடி பண்ணுறோம், இது அஃபிஷியலாக இருக்கக்கூடாது, அன்அஃபிஷியலாக இருக்கணும், அவங்க போயிட்டு இந்த நாசி படைகளை ஒரு கை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாசி படைகளோட போட்டுகளாக இருக்கட்டும், சப்மரீனாக இருக்கட்டும், அதுங்களுக்கு எரிபொருள் கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய கப்பல் இருக்குது, அந்த கப்பலை எப்படியாச்சும் மூழ்க வைக்கணும், இல்லையாச்சும் ஆட்டை போட்டு வரணும்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டீமை ரெடி பண்ண. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த மொத்த டீமும் சேர்ந்து நாசி படைகளுக்கு தண்ணி காட்டுச்சா, இல்லை நாசி படைகள்னால இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான